ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ராஜா. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2025 ரிலீஸ் ஆயிருக்கிற ஆலப்புழா ஜிம்கானா. ஸோ இது வந்து ஒரு ஜாலியோ ஜிம்கானா அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு ட்ராமா மிக்சட் வித் காமெடி அண்ட் அங்கங்கே ரொமான்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் தான். அண்ட் இதில் வந்துட்டு லைக் பாக்ஸிங் அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா காலித் ரஹ்மான், அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காப்படி. அண்ட் இதில் நடிச்சிருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே கொடுத்த வேலையை ப்ராப்பராக செட் அவுட் பண்ணி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை நீட்டாக பண்ணிட்டாங்க. அண்டு இதில் முக்கியமாக சொல்லணும்னா யார் யாருன்னா நாஸ்லின், அவர் தான் படத்தோட மெயின் லீடு. அண்ட் அதுக்கப்புறம் அனகா ரவி, அவங்க தான் ஃபீமேல் லீடு. இந்த ஒரு பாட்டெலாம் கேட்டிருப்போம்ல, மலையாளம் சாங் இப்போ கூட ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பாட்டு பேர் நமக்கு தெரியல. வேணும்னா அந்த படத்தை போட்டு பாட்டு பேர் போட்டு கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வரும் அவங்களுக்குன்னு ஒரு சாங் ஹீரோயினுக்கு. அண்ட் அது இல்லாமல் ஷைன் டாம் சாக்கோ அண்ட் அதுக்கப்புறம் பிரதீப், இப்போ படைக்கலம்ன்ற படத்தில் பண்ணார்ல அவர், இவங்க எல்லாருமே. அண்ட் அது இல்லாமல் இன்னும் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ படத்துலேயே இருக்குது. ஒரு 20-30 இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய எடுத்து வச்சிட்டாங்க. அண்ட் படம் ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் நெருக்கி ஓடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம். அங்கங்கே ஒரு 10 நிமிஷமாச்சும் அட்லீஸ்ட் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்திருக்கும். பிகாஸ் வந்து இந்த படத்தோடைய ஒன்லைனே ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பையன் கிட்ட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்குறாங்க. அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் தான் படத்தோட ஹீரோ. ஸோ இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். அந்த பையன் வந்து பாக்ஸர். ஸோ அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களும் பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு வேலிட் ரீசனும் இருக்குது. என்னன்னா, இந்த 5 பசங்களும் வந்துட்டு 5 பசங்களில் 4 பேர் வந்து 12th ஃபெயில் ஆயிடுறானுங்க. அந்த ஃபெயில் ஆனவனுங்க என்ன ஒரு ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறானுங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வழியாக உள்ளார போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கணும். அதே சமயத்தில் இவன் நம்மளை அடிச்சிட்டான், இவன் அடிக்கிறதுக்கு அண்ட் அதுவும் இல்லாமல் நம்மளை ஒரு கான்ஃபிடென்ட்டாக உணர வைக்கிறதுக்காக பாக்ஸிங்கில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறானுங்க. நாஸ்லின் தூண்டி விட்ட வேலை தான் இது. அவன் அடித்தா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி இல்லை, பக்காவே பண்ணியிருந்தாங்க. அண்டு அவர் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு சேர்த்து விட்டுறாரு. சேர்த்து விட்ட உடனே அதுக்கப்புறம் நடந்த கான்சிக்வன்சஸ் தான் கதை. ஏன்னா அது ஸ்போர்ட்ஸ் பாக்ஸிங்கிறது ஒரு பக்கா சீரியஸான ஒரு கேம். ஸோ அதில் சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, எல்லாரையும் வந்துட்டு போட்டு புரட்டி எடுத்தாங்களா, இல்லை இவங்க புரட்டடி வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி தான் படம். ஸோ இது வந்து பக்கா சூப்பரான ஒரு ஒன்லைன். அண்டு மீட்டை செட் பண்ணது அங்கங்கே ஒர்க் ஆயிருந்தது. சில இடத்துல அப்படியே ட்ராப் டவுன் ஆகுது, மறுபடியும் ஏறுது, மறுபடியும் ட்ராப் டவுன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆப்வியஸாக செகண்ட் ஹாஃப் சொல்லணும்னா எனக்கு ஒர்க் ஆயிருந்தது ஓகே. ஆனால் அதில் சில லேக்ஸு அண்ட் அன்ப்ராப்பராக வந்து கேரக்டராக முடிச்சு வச்சுருந்தாங்க. மேபி செகண்ட் பார்ட்டுக்கு அது லீட் ஆகினு தெரில. செகண்ட் பார்ட் வேறு வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் அண்டர்டாக் மாதிரியான ஒரு படம்ன்றதுனால லைக் கடைசியில் போயிட்டு ஃபஸ்ட்டில் அடி வாங்கினவங்க எல்லாம் கடைசியில் பாக்ஸிங்கில் ஜெயிச்சாங்களா இல்லையா கிளைமேக்ஸில் அப்படின்றது தான் கதையாக இருக்குன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் படம் பாருங்கள். மேபி ஒரு ஜாலியான ஒரு படம் வேணும்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு மேபி ஒர்க் ஆகலாம். அண்ட் இதில் மியூசிக் பேட்டர்னும் சரி சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. மியூசிக்னு எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் ஹாஃபில் வர அந்த சாங், லைக் ஹீரோயினுக்கு வச்ச அந்த சாங் வந்து எனக்கு சூப்பராகவே இருக்காங்க. அதை தவிர மிச்ச எல்லா சாங்ஸுமே ஓகேஷாக இருந்தது. மேபி அது மலையாளமில் கேட்கும்போது நல்லா இருக்குமோ என்னவோ. அண்ட் எடிட் பேட்டர்னா லைக் இந்த டேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி தள்ளுமலைன்ற படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் அந்தளவுக்கு எடிட் இருக்கான்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லை. பிகாஸ் அந்த படம் நான் அந்த எடிட் எக்ஸ்பெக்ட் பண்ணியே பார்த்தேன், அது சூப்பராக இருந்தது. இந்த படம் லைக் ஓகேஷ், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த எடிட்டை நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் லைக் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து ஒரு பாக்ஸிங் ரிங்குள்ளேயே மோஸ்ட்லி மேட்சஸ் அந்த மாதிரியான போகும். ஸோ அதெல்லாம் வந்து பக்காவாக எடிட் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. வளர்றேன் பரவாயில்ல, நல்லாவே பண்ணியிருந்தாங்க சினிமாட்டோகிராஃபியும் சரி. அண்ட் அதை தவிர லைக் இதில் ஷைன் டாம் சாக்கோன்னு நம்ம பிடிச்ச கேரக்டர் இருக்குது இல்லையா, இதுலேயுமே அவர் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு 2 சீனில் கட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு வந்து மேபி அவர் வந்த சீன் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க போல், சரியா தெரியல. அண்ட் இதில் முக்கியமாக சொல்லணும்னா எனக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிருந்தது இந்த படத்தில். ஒன்று டிஜேன்னு ஒரு கேரக்டர். அவன் பாக்ஸிங்கே விளையாட மாட்டான், ஆனால் அவன் வாய்ஸும் சரி அவன் ஸ்லாங்கும் சரி ஒரு மாதிரி பக்காவாக இருக்கா இருந்தது. எனக்கு ஏன்னு தெரில, ஒரு மாதிரி கண்ணாடிலாம் கூலர்ஸ்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி எப்படி உட்காந்துருப்போன்னா, நான் தாண்டா உம்மாட அப்படின்ற மாதிரி உட்காந்துருவான். அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, எப்பட்றா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு தைரியமான ஒரு ஆளை காட்டிப்பான் அவனை, அந்த மாதிரியான ஒரு. ஆனால் அவ்வளோ தைரியமானவனா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. பாக்ஸர் ஒரு பஞ்சு விட்டானே வெளில வந்துடுவான். அவன் பாக்ஸிங்கே விளையாட மாட்டான், போய் அடி வாங்கிட்டு வந்துடுவான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சொன்னோன்னா அனகா ரவி, அவங்க பார்க்குறதுக்கு இன்னும் ஹீரோயின் ரோல் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க ரிங்குக்குள்ளார போயிட்டு நிற்கும்போது நான் செய்கிறேன்டா அவங்க எல்லாரையும் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஓகே, இந்த 2 கேரக்டர் பக்காவாக இருக்க ஒர்க் ஆயிருந்தது. ஹீரோ கேரக்டர்ஸ் அண்ட் அந்த பிரதீப் அவர் கேரக்டரையும் தாண்டி இந்த 2 கேரக்டர் சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. அண்ட் இதை தவிர சில கிமிக்ஸ்லாம் தான் இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து ஒவ்வொருத்தரும் ரிங்கில் ஏறும்போது அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகலையோ, அது எதுக்கு அவ்வளோ நேரம் ஓடுது, அந்த பாட்டு அதுவும் இல்லாமல் ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டைம்ஸ் ஓடுது. அது எதுக்கு, அது தேவையில்லை. அவங்களும் பாடுறாங்க,
அது காமெடியாக வச்சாங்களா இல்லை எப்படி வச்சாங்கன்னு தெரியல. மேபி அது காமெடியாக கொஞ்சம் எனக்கு ஒர்க் ஆகலையோ, மேபி தமிழில் கேட்கும்போது அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி மேபி மலையாளம் கேட்டால் மேபி ஒர்க் ஆகலாம். நீங்களும் பாருங்கள், மலையாளம்லேயே கூட பாருங்கள், அந்த அந்த லாங்குவேஜை அதுலேயே பாருங்கள். உங்களுக்கு இன்னும் பெட்டராக ஒர்க் ஆக கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வரட்டா, பாய்.